கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராடகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நவீனை வந்து அடித்து துரத்தாத குறையா, நீ கோடீஸ்வரன் தெரிஞ்சு போச்சு. நீ வந்து உண்மையாக சத்தியமாக என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கூட நான் கூட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து வெக்கங்கிட்ட போயெல்லாம் கேட்க முடியாதுடா, வாடா போலான்னு சொல்லிட்டு நவீனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே, அந்த பொண்ணு மேலே எனக்கு காதல் வந்துருச்சுப்பா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எப்படிப்பா அந்த பொண்ணை வந்து விட்டு கொடுக்க முடியும்? வண்டியில் ஏறுங்கப்பா, எதுவும் இருந்தாலும் வண்டியில் போகும்போதே பேசலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நவீன் அப்பன்னு பார்த்து, கார்த்தி என்னடா அது இப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கே, இந்த வீட்டில் வேலை பார்த்ததுக்கே நவீனை அடித்து துரத்துறாங்க. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நானும் போய் தான் சொல்லியிருக்கேன். நானும் கோடீஸ்வரன் தான். இந்த வீட்டில் டிரைவராக சேர்ந்து தான் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஆனால் நான் காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல, இவங்க சொன்னதுனால தான் நான் தாலியே கட்டினேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை என்றைக்காவது ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இதை விட சாமுண்டேஸ்வரி பல மடங்கு கோபமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி எத்தனை வாட்டி என்ன நக்கல் அடித்து பேசியிருக்கான், இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய நாள், அதுவும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க. என்னப்பா கார்த்தி, ஏதோ பலமாக யோசிக்கிற போல இருக்கே, உன் ஃப்ரெண்டை அடித்து துரத்திட்டாங்க பார்த்தியா, நீ தானே ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு சொல்லிட்டு நவீனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நம்ம மயில் வாங்கணும் மாற்றி பொண்ணை காட்டினதுனால துர்காவை அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எங்கள் அக்கா ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நவீனை சாதாரண இந்த வீட்டு டிரைவர்னு சொல்லியே அவன் பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிற விஷயம் எங்கள் அக்கா தெரிஞ்சப்பயே எப்படியெல்லாம் கோவப்பட்டான்னு பார்த்துக்க. சாதாரண நவீன், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. அதுக்கே எங்கள் அக்கா என்ன மாதிரிலாம் முடிவெடுத்திருக்கா. இதுவே உன்னோட விஷயம்லாம் தெரிஞ்சா நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளப்பா, அப்புறம் என்னென்னலாம் நடக்கும். பேசு கார்த்தி பேசு, எப்போதும் பஞ்ச்லீலாக்க பேசுவியே, இன்றைக்கி பேசு. எங்கள் அக்காவோட உண்மையான குணத்தை நீ தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு வேணா எங்கள் அக்கா என்ன வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கலாம் உன் மேலே நம்பிக்கை வச்சதுனால. என்றைக்காவது ஒரு நாள் நானும் இந்த உண்மையெல்லாம் நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கிற அன்னைக்கு நான் உன்னை வெளுத்தெடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தியால் எதுவுமே பேச முடியல, அப்படியே மௌனமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த மௌனமாக நீ எப்போதுமே இருக்கணும், உனக்குள்ளே இனிமேட்டு பயம் வந்துக்கிட்டே இருக்கணும். நானும் சின்ன பையனாச்சே, இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பிடிச்சிடலான்னு பார்த்தா ஓவராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நீங்கள் உள்ளே போவீங்களா, கையெழுத்து போடுவீங்களா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா, கடைசியில் எங்கள் அக்கா கிட்டே நான் திட்டு வாங்கணுமா? நீங்கள் இன்னும் கூட வந்து எது வேணாலும் செய்யுங்க, எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு எப்போதும் நக்கலாக பேசுவிய கார்த்தி. இந்த வாட்டி பேசணுன்னே எப்படி பேச முடியும்? நீ உண்மைக்கு கட்டுப்பட்டவன், நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன். அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி எத்தனை இருக்குன்னே தெரியல, அவ்வளோ கம்பெனிக்கு எம்டி நீ தான். ஆனால் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பையனை நீ கார்த்திங்கிற மாதிரி நடிக்க வச்சுருக்க. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நிச்சயம் நீ மாட்டிக்க தான் போகிற என்றைக்காவது ஒரு நாள். அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மயில்வாகனை வந்து கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு போகிறாங்க. நவீன் வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல, அடுத்தது நீங்கள் தாங்கிற மாதிரி சொல்லும்போது நீ ஏதாவது பேசியிருக்க வேண்டியதானே. என்னத்தை பேசுறது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசிடலாம், ஆனால் உண்மையும் சத்தியத்தையும் யாராலையும் மறைக்க முடியாது. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் இருக்கேன். என்னப்பா எல்லாத்தையும் சொல்லான் இருக்கியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதே கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பிரச்சனையாயிடும். ரேவதி மனசில் முதல்ல இடம் பிடி, அதெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்லை. நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இருக்கட்டும், நவீனோட அப்பா அம்மா வந்தப்போ நீ வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போதே, நவீனோட அப்பா அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தி, நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையான்னு என்னை பார்த்து கேட்டிருந்தா அப்புறம் என்ன ஆகிறது? ஏற்கனவே கார்த்திங்கிறது என் ஃப்ரெண்டு இளையராஜா பேரை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும்ல. ஓ, அதனால தான் நீ வரவே இல்லையா? நல்ல வேளை அவங்க உன்னை பார்க்கல, பார்த்துருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாகனம் நடக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. கடவுளே, கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நிச்சயம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நவீனை வந்து காட்டுறாங்க. நவீன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, அவங்க கோவப்பட்டு பேசியிருக்கலாம். நான் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. சரி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இல்லாத தங்கச்சிக்கு ஏன்டா இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க?
சரி நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒரு பையன் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவன் கோடீஸ்வரன் தெரிஞ்சா இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எப்புட்றா நம்ம வீட்டில் வந்து நம்மளை ஏமாத்துறது தப்பு இல்லையா? நீங்கள் பண்ணால் மட்டும் தப்பு இல்லை, மற்றவங்க பண்ணால் தப்பா? என்னம்மா இதெல்லாம்? அதே மாதிரி தான் நான் அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். அவங்களுக்கு கோவம் வரது தானே செய்யும். அந்த அம்மா ஓவராக பேசிச்சு. பொண்ணு மேலே பாசம் வச்சுருக்காங்க. பொண்ணை நல்ல விதமாக வந்து வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் காட்டட்டா? சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அது மாதிரி ஒரு பொண்ணுங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ சொக்கத்தங்கம். அது மட்டும் இல்லாமல் அம்மா பேச்சை இந்த காலத்தில் இப்போ வரைக்கும் அவங்க மீறினதே இல்லை அப்படின்னு சொல்லி பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட மட்டும் கேட்கல. இங்கே கோயிலில் இருக்காங்களே, நீங்களா போய் விசாரிங்க. சாமுண்டேஸ்வரி பொண்ணுங்களாம் எப்படி, குறிப்பாக துர்காலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படிங்கிற மாதிரி கேளுங்கன்னு அப்படியே வந்து கோயில் ஃபுல்லாக வந்து கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு? இல்லை அவங்க வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணலான் இருக்கோங்கிற மாதிரி அவங்க பையன் நவீன் கேட்க சொன்னனால கேட்குறாங்க. அப்படிங்களா? நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. அவங்க வீட்டில் வந்து சம்மந்தம் கிடைக்கலாம் கோடி புண்ணியங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா, ஒரு ஊரே அவங்க மேலே எவ்வளோ மரியாதையாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் போய் சொல்லிட்டு நம்ம இப்படியெல்லாம் பேசினா சரி வருமா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இவ்வளோ நாளாக வந்து பணம் பணம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நம்மக்கிட்ட இல்லாத பணமா? ஆனால் நம்ம பையன் நல்ல பொண்ணாக தாங்க பார்த்துருக்கான். நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம். ஆனால் அந்த அம்மா கோவக்காரங்களாச்சே, அதை மட்டும் எப்படி சமாளிக்கிறது? ஏங்க பார்த்துக்கலாம் விடுங்க. அதான் நம்ம பையன் வந்து பேசுகிறான்ல, உனக்கு ஒரு மாதம் சந்தர்ப்பம்ப்பா. அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சம்மந்தம்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் நான் வந்து கல்யாண பேச்சு வந்து பேசுகிறதுக்கு வரேன். சரியா? சூப்பர்ப்பா, சூப்பர்மா. ஏதோ எனக்கு ஒரு மாதம் டைம் வந்து வாங்கி கொடுத்துட்டீங்க. இதை விட ஆனந்தம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து அமுச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயத்த முதல்ல நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்க. நீ இன்னும் ஊருக்கு போகலையா? துர்காவோட தான் நான் ஊருக்கு போவேன். அதுவும் எங்கள் அம்மா அப்பா ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்த அப்படியே கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.